அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுங்க கட்டணம் தந்தால்தான் இவிஎம்களை வாகனங்களில் எடுத்து செல்வோம் என்று ஓட்டுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டியில் தேர்தல் அதிகாரிகளுடன் ஓட்டுநர்கள் வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் அது குறித்தான அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். சுங்கச்சாவடி கட்டணம் கொடுத்தால்தான் வாக்கு பெட்டிகள் மற்றும் பொருட்களை ஏற்றி செல்வோம் என்று வாகன ஓட்டிகள் வாக்கு பெட்டிகளை ஏற்றி செல்ல மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம். கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் சுங்கச்சாவடி கட்டணம் கொடுத்தால்தான் வாக்குப்பெட்டிகளை ஏற்றி செல்வோம் என வாகன ஓட்டிகள் பெட்டிகளை ஏற்றி செல்ல மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்கள் சென்று கொள்வதற்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில் சட்டமன்ற தொகுதி 86 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இந்த கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்திலிருந்து வாக்குப்பட்டிகளை அனுப்பி வைக்கும் பணி துவங்கியது. ஆனால் கயத்தாறு பகுதிக்குள்ள வாக்குச்சாவடி மையங்கள் பொருட்கள் ஏற்றி செல்ல கயத்தாறு சாலைப்புதூர் சுங்கச்சாவடியை தாண்டித்தான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே வாக்குப்பட்டி மற்றும் பொருட்களை ஏற்றி செல்லும் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி கட்டணம் கொடுத்தால்தான் கொண்டு செல்வோம் என கூறினால் வாக்குச்சாவடி மையங்கள் பொருட்கள் ஏற்றி செல்வது கொஞ்சம் சிரமமாக உள்ள சூழ்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதுபோன்ற சூழ்நிலை ஏற்பட்டதால் வசூலிக்க ஓட்டுநர்கள் செல்லவில்லை. தற்பொழுது கோவில்பட்டி வட்டாட்சியர் சரவண பெருமாள் வாகன ஓட்டிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பேச்சுவார்த்தையில் ஒரு சிறு நேர பரபரப்பு ஏற்பட்டு இந்த தாசில்தார் நான் வாக்குச்சாவடிக்கு பணம் கொடுக்கிறேன் என உத்தரவாதம் அளித்த பின்பு தற்பொழுது இந்த பணிகள் இப்பொழுதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.